Hi guys, welcome to my channel. உங்களை எல்லாரையும் மீட் பண்ணுறதில்ல, அதுவும் ரொம்ப நாள் கழித்து மீட் பண்ணுறதில்ல ரொம்ப 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 சந்தோஷம். அண்ட் இப்போ என் ஃபேஸில் வந்து மேக்கப் கொஞ்சம் கூட இல்லை, லிப்ஸ்டிக் கூட நான் போடல. ஏன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எஸ், இந்த வீடியோ வந்து ஒரு மேக்கப் வீடியோ தான். நிறைய பேர் நிறைய தடவை உங்கள் மேக்கப் வீடியோ போடுங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க. அண்ட் இன்றைக்கி நீங்கள் அதை தான் பார்க்க போகிறீங்க. நான் வந்து அவ்வளோவா மேக்கப் போட மாட்டேன். எனக்கு நேச்சுரலாக இருந்தால் பிடிக்கும், எனக்கு அதுதான் செட் ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால வந்து நான் ரொம்ப மேக்கப் போட மாட்டேன். என்னோடய ஃபர்ஸ்ட் எவர் லிப்ஸ்டிக்கை நான் வந்து சென்னை 28 100th டே ஃபங்க்ஷனுக்காக தான் நான் வாங்கினேன். அண்ட் அதுக்கப்புறமும் மேக்கப் வந்து அவ்வளோ நான் அதுக்குள்ளே போகல. பிகாஸ் இனிஷியலி எனக்கு போட்ட மேக்கப்லாம் வந்து ரொம்ப நிறையா போட்டாங்களா இல்லை தப்பாக போட்டாங்களான்னு தெரியல, எனக்கு கொஞ்சம் கூட செட் ஆகாது. ஸோ மேக்கப் நமக்கானது இல்லை அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருந்தேன். பட் லேட்டர் தான் நான் வந்து கற்றுக்கிட்டேன், வந்து ஒரு சரியான மேக்கப் வந்து நம்ம அழகை கூட்டி தான் காட்டும், அது எப்பயுமே நம்மளை அசிங்கமாக காட்டாதுன்னு சொல்லிட்டு. ஸோ அப்புறம் நான் நிறைய மேக்கப் வீடியோஸ் பார்க்க ஆரம்பித்தேன், மேக்கப்பை பற்றி கற்றுக்க ஆரம்பித்தேன். இப்போது எனக்கு வந்து எனக்கு எது செட் ஆகும்னு எனக்கு தெரியும். அண்ட் அதை தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு பண்ணி காட்ட போகிறேன். எப்படி வந்து நம்ம மேக்கப் போட்டுட்டு வெளியில் போயிட்டு வந்துட்டு அந்த மேக்கப்பை எடுத்து ஃபேஸை வந்து கிளென்ஸ் பண்ணி அதை ப்ரீத் பண்ணி விடணுமோ, அதே மாதிரி மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி ஒரு க்ளீன் ஃபேஸும் ரொம்ப ரொம்ப முக்கியம். பிகாஸ் ஃபேஸில் டர்ட் இருக்கக்கூடாது, அதுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ண எந்த விதமான ப்ராடக்ட்டும் இருக்கக்கூடாது நம்ம மேக்கப் போடும்போது. ஸோ நான் பண்ண போகிற முதல் விஷயம் என்னோடய ஃபேஸை வாஷ் பண்ணுறது. ஃபேஸை கிளென்ஸ் பண்ண நான் யூஸ் பண்ண போகிறது டெர்மா வைவ் ஹைட்ரா கிளென்சர், என்னோடய ரீசெண்ட் ஃபேவரெட்னு சொல்லலாம். இது வந்து இப்போது க்ரீம் கிளென்சர்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா வந்து எனக்கு கிளென்ஸ் பண்ணாலே, ஃபேஸ் வாஷ் பண்ணாலே அந்த லேதர் ஆகணும், நுர வரணும், அப்போ தான் எனக்கு வந்து அப்படியே ஃபேஸ் க்ளீன் ஆகுது, கிளென்ஸ் ஆகுதுன்னு ஒரு ஃபீல் வரும். ஐ டோன்ட் நோ, ஐம் ஜஸ்ட் அடிக்டட் டு தட் அந்த ஃபீலிங். சில கிளென்சர் வந்து நல்லா நுர வரும், நல்லா க்ளீன் பண்ணும், பட் தொடச்சிட்டு பார்த்தா அவ்வளோ ட்ரை ஆக்கிடும். அது ரெண்டுமே எனக்கு செட் ஆகாது. தட் இஸ் வை திஸ் இஸ் மை மோஸ்ட் ஃபேவரட். ஏன்னா வந்து இது போட்டுட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தொடச்சிட்டு பார்த்தா அவ்வளோ ஹைட்ரேட்டடாக இருக்குது, அவ்வளோ சாஃப்ட் ஸ்மூத் ஃபீலிங் வருது, ஒரு ஃப்ரெஷ் லுக் வேறு கொடுக்குது. தட்ஸ் பிகாஸ் இட்ஸ் காட் நேச்சுரல் கொலைடல் ஓட்மீல். எனக்கு கொஞ்சம் சென்சிட்டிவ் ஸ்கின் அப்படின்றதுனால இது எனக்கு நல்லா செட் ஆகிடுச்சு. ஸோ நல்லா வந்து கழுவிட்டு மூஞ்சியை பேட் ட்ரை பண்ணுங்கள், போட்டு தேய்க்க வேண்டாம். நெக்ஸ்ட்டு நம்ம பண்ண போகிறது மாய்ஸ்சரைஸ் பண்ண. சில பேர் வந்து மாய்ஸ்சரைஸ் யூஸ் பண்ணாட்டி என்னென்னலாம் ஆகும்னு கேட்டிங்கன்னா, மேக்கப் வந்து கேக்கி ஆகிடும், அப்படியே ஃபேஸே வந்து ட்ரையாக இருக்கும், லைன்ஸ் தெரியும், ஒரு மாதிரி வெடிச்ச மாதிரி இருக்கும், ரொம்ப ஏஜ்டாக காட்டும். இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணணும்னா மாய்ஸ்சரைஸ் பண்ணணும். அண்ட் நான் வந்து நியூட்ரிடர்ம் மாய்ஸ்சரைசிங் லோஷன் வித் விட்டமின் இ யூஸ் பண்ணுறேன். ஸோ பேரில் இருக்க மாதிரி இதில் விட்டமின் இ இருக்குது, விச் இஸ் வெரி குட் ஃபார் ஹெல்த். இதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச இன்னொரு விஷயம் என்னென்னா, ரொம்ப லாங் லாஸ்டிங். சில மாய்ஸ்சரைசர் போட்டவுடனே நல்ல சாஃப்டாக ஹைட்ரேட்டடாக இருக்கும், பட் கொஞ்ச நேரத்துலேயும் வந்து அது வேலையை காட்டும். பட் இது வந்து இப்போ நான் காலையில் வந்து இதை போட்டுட்டு இதுக்கு மேலே சன்ஸ்க்ரீன் போட்டுட்டு போனேன்னா, நான் போடும்போது என்ன ஃபீல் இருக்கோ அதுவே வந்து ரொம்ப நேரம் இருக்கும். ஸோ அதனால வந்து இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் மேக்கப் போடும்போது நான் இதான் யூஸ் பண்ணுறேன். இதை போடும்போது இதுக்கப்புறம் நம்ம ப்ரைமர் கூட போட வேணாம். இது எல்லா ஸ்கின் டைப்புக்கும் யூஸ் பண்ணலாம், நிறைய எடுத்துக்கலாம். ஏன்னா மேக்கப் போடும்போது நான் கொஞ்சம் நல்லாவே மாய்ஸ்சரைஸ் பண்ணுவேன். அண்ட் சில பேருக்கு சின்ன வயசுலேயே வந்து ஃபைன் லைன்ஸ் வந்துடும். ஸோ அதெல்லாம் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணால் தவிர்க்கலாம். ஸோ இன்வெஸ்ட் இன் குட் மாய்ஸ்சரைசர். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம லிப்புக்கு லிப் பாம் போட்டுக்கலாம். மேக்கப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா எல்லாம் போட்டுட்டு லிப்ஸ்டிக் பக்கத்தில் வரும்போது லிப்ஸ் வந்து அவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்கும். ஓகேயா? இப்போது ஃபேஸ் ரெடி, ஹைட்ரேட் பண்ணியாச்சு, லிப்ஸ் ஹைட்ரேட் பண்ணியாச்சு, இப்போ உள்ளே ஹைட்ரேட் பண்ணணும். அதனால் கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்கோங்க. ஓகே, ரெடி. ஃபஸ்ட்டு நான் பண்ண போகிறது கன்சீலர் வந்து நான் பாபி ப்ரௌன்லேருந்து யூஸ் பண்ணுறேன். இது என்னன்னு தெரியல, ஏன்னா இது கீழே விழுந்துருச்சு. நான் வந்து ஏல தான் வாங்கினேன். அவங்கக்கிட்ட சொன்னேன், அவங்க வந்து நெக்ஸ்ட் டைம் இந்த கலர் காட்டினா உங்களுக்கு என்னன்னு சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எனக்கு வந்து டார்க் சர்க்கிள்ஸ் நிறைய இருக்காது, பட் எனக்கு அண்டர் ஐ ரொம்ப சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கிறதுனால ரெட்னஸ் கொஞ்சம் இருக்கும். அதனால் கொஞ்சம் லைட்டாக மட்டும் யூஸ் பண்ணுவேன் நான். ஓகே, நெக்ஸ்ட் ஃபவுண்டேஷன் வந்து வார்ம் நேச்சுரல் 4.5 ஃப்ரம் பாபி ப்ரௌனில் வாங்கியிருக்கேன் நான். SPF 40ஓட
இது மட்டும் ஃபவுண்டேஷன் மட்டும் எஸ்பிஎஃபோடு வாங்குறது நல்லது. சன்னிலேருந்து ப்ரொடெக்ட் பண்ணும் அது நம்மளை. எடுத்து கொஞ்சம் டாட்ஸ் மாதிரி இப்படி வச்சுக்குவேன். தீந்து போச்சு, அதனால வரமாட்டேங்குது. அப்படியே பிளெண்ட் பண்ண வேண்டியது தான். ப்ரஷ் யூஸ் பண்ணலாம், பியூட்டி பிளெண்டர் யூஸ் பண்ணலாம், இல்லை கை கூட யூஸ் பண்ணலாம். எது கம்ஃபர்டபுளோ அதை யூஸ் பண்ணி பண்ணலாம். நான் மோஸ்ட்லி இந்த ப்ரஷ் வச்சு பண்ணுவேன். அண்ட் போட்டு தேய்க்காமல் இப்படி டேப் பண்ணுவேன். இப்படி 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 பண்ணால் ஒரு சூப்பர் ஃபினிஷ் வரும். See that? இப்போது நெக்ஸ்ட் வந்து பவுடர். நான் வந்து ரெவல்யூஷனில் இந்த பனானா பவுடர் யூஸ் பண்ணுறேன். எனக்கு இது வந்து ரொம்ப பிடிச்ச ப்ரஷ். ஓகே, கொஞ்சம் அழுக்காக இருக்குது. நான் வந்து எல்லாத்தையுமே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த ஷூட் பண்ணணும்னு நினச்சேன். பட் எனக்கு டைம் இல்லை, அதனால் அப்படியே பண்ணுறோம். இது வந்து நான் செஃபோராவில் வாங்கின ஒரு ப்ரஷ். அவ்வளோ நல்லாயிருக்கும். இதை வந்து பவுடர் ப்ரஷ். இதை போட்டு பிளெண்ட் பண்ணும்போதே வந்து இந்த ஃபவுண்டேஷனோட பிளெண்ட் ஆகி அப்படி ஒரு ஃபினிஷ் கொடுக்கும். நேச்சுரல் ஃபினிஷ் கொடுக்கும். அது ரொம்ப பவுடர் போட மாட்டேன், அது அப்படியே வெள்ளையடிச்ச மாதிரி தெரியும். ஸோ லைட்டாக தான் போடுவேன். நெக்ஸ்ட் வந்து ஐப்ரோஸ் பண்ணலாம். ஐப்ரோஸ்க்கு அதை எடுத்துகிட்டு வரணும். அதை விட்டு வந்துவிட்டேன். மிஸ் கிளேர் ஐப்ரோ கேக் தான் நான் யூஸ் பண்ணுறேன். இங்கெல்லாம் எதுவுமே பண்ண மாட்டேன், இங்கே மட்டும்தான் டச் பண்ணுவேன். தட்ஸ் ஆல். அதே மாதிரி இந்த பக்கம் நான் ஃபஸ்ட்டு ஐப்ரோஸ் வந்து பண்ணவே மாட்டேன், த்ரெட்டிங்கே பண்ண மாட்டேன். எக்ஸ்ட்ராஸ் மட்டும்தான் எடுப்பேன். நீங்கள் கிட்ட பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக வந்து ஒரு மாதிரி அண்டன்னாக தான் இருக்கும். எனக்கு அந்த லுக் ரொம்ப பிடிக்கும். ஐ ஷேடோ ரோஸ் கோல்ட் பேலட்டில் வந்து சாண்டல்வுட் இது யூஸ் பண்ண போகிறேன். ஓகே, அண்ட் இந்த இது இங்கே போடும்போதே நான் வந்து கீழேயும் போடுவேன். இந்த இப்படி பண்ணால் ஒரு இடம் இருக்குல்ல, இந்த இடத்துலையும் அதே கலர் போடும்போது கண் இன்னும் கொஞ்சம் அழகாக தெரியும். நான் பிக் பாஸ்குள்ளே போகும்போது அவசரமாக ஷாப்பிங் பண்ணும்போது எனக்கு இது இன்ட்ரடியூஸ் ஆச்சு. பட் இது இல்லாமல் இப்போ என் லைஃப் இல்லை. இது வந்து என்னோடய செகண்ட் டப்பா. திஸ் இஸ் எக்ஸ்பென்சிவ் பிங்க் ஃப்ரம் மேக். நீங்கள் பிக் பாஸ் ஃபுல்லாக நான் இதை போட்டுட்டு தான் சுற்றிட்டு இருந்தேன். ரொம்ப அழகாக இருக்கும். இதை போட்டோன்னு பாருங்கள், லைட் கிளிட்டர் இருக்கும். பட் வந்து அவ்வளோ ஒரு ஹெல்தி ஸ்கின் மாதிரி ஒரு க்ளோ கொடுக்கும். யூ see the difference now. See that? இது வந்து பாபி ப்ரவுன் தான். என் சிஸ்டர் வாங்கிட்டு என்னோடய கலர் இல்லை, நீ யூஸ் பண்ணிக்கோன்னு எனக்கு கொடுத்தா. பட் எனக்குமே இது சரியான கலர் இல்லை. பிகாஸ் ரொம்ப ரொம்ப ப்ரைட்டாக என்னோடய ஸ்கின் டோனை விட எதுக்கு வேஸ்ட் பண்ணணும்னு சொல்லிவிட்டு நான் இதை வந்து இந்த ஹைலைட்டிங்க்கு வச்சுக்கிட்டேன். கொஞ்சோண்டு இப்படி எடுத்துக்கிட்டு ஸோ இங்கே மேலே இங்கே 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 அப்புறம் நோஸ் அங்கே போட்டுட்டு பிளெண்ட் பண்ணிடணும். இப்போது ஸோ என்னோடய ஐப்ரோஸ் டிஃபைன்டாக தெரியும். திஸ் கலர் இஸ் ஃப்ரம் செஃபோரா. வாங்கும்போது எக்ஸ்பென்சிவாக தோணுச்சு எனக்கு. பட் ஆனால் இதை நான் வாங்கி 4 years ஆகிடுச்சு. இன்னும் அப்படியே தான் இருக்குது, புதுசாக இருக்குது. அண்ட் இந்த ரப்பர் வேறு எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. அது இப்போ தான் நான் மேக்கப் பண்ண அந்த இடத்தெல்லாம் க்ளீன் பண்ணும்போது அதை கண்டுபிடிச்சேன். ஸோ அதையும் இப்போ மாற்றிட்டேன். ஸோ இது வந்து ரொம்ப புதுசாக மாறிடுச்சு எனக்கு. அதனால இது ஒரு சூப்பர் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார் மீ. வர்த் இட். நான் கொடுத்த காசுக்கு இது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமும் கூட. இந்த கேர்ள் பண்ணுறது இதே எனக்கு ரொம்ப பிடிக்கும்னா, இதை பண்ணும்போது நிலன் ரொம்ப பயந்துருவான். ஸோ அவன் ரொம்ப என்னை இரிட்டேட் பண்ணான்னா இதை எடுத்துகிட்டு போய் அவன் கண்ணை இதை பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு அவனை துரத்துவேன். அதனால் ஐயோ கவுண்ட் பண்ண மறந்துட்டேன். இதை பண்ணும்போது 10 பண்ணுவேன் நான். ஐ திங்க் 10 முடிஞ்சிருக்கும். ஓகே, திஸ் மஸ்காரா இஸ் ஃப்ரம் பெனிஃபிட் தி ரியல் சொல்லிவிட்டு. இது ஃபஸ்ட் நான் பிக்காக தான் வாங்கினேன். ஆனால் மஸ்காரா எப்பயுமே நம்ம ஓப்பன் பண்ண ட்ரை ஆகிடும்.
ஸோ இந்த குட்டி இருக்குதுன்னு தெரிஞ்சவொடனே இதை வாங்கியிருக்கேன். நான் வந்து ஃபால்சிஸ் வைக்கவே மாட்டேன், என் கல்யாணத்துக்கு கூட வைக்கல. ஏன்னா எனக்கு மேக்கப் போடுற எல்லாருமே சொல்லுவாங்க உங்கள் லேஷு ரொம்ப நல்லா இருக்குது, ஸோ உங்களுக்கு ஃபால்சிஸ் வேணான்னு சொல்லிடுவாங்க. அதனால நான் வச்சதே இல்லை. வச்சாலும் வந்து எனக்கு செட் ஆகாது, எனக்கு ரொம்ப வந்து இப்படி கண்ணை குத்துற மாதிரி இருக்கும். காஜல் போட போகிறேன். காஜல் நான் வாட்டர் லைன் கீழே இருக்க வாட்டர் லைனுக்கு போட மாட்டேன், ஏன்னா என் கண் ரொம்ப குட்டி அப்படின்றதுனால கீழே நான் போட்டேன்னா அப்படியே குட்டி ஆகிடும். அதனால மேலே மட்டும் போடுவேன். இப்போது இந்த பிளாக் கொஞ்சோண்டு எடுத்து கீழே மட்டும், உள்ளே இல்லை அவுட்டரில் ஒரு லைட் ஷேடிங் பண்ணுவேன். கண்ணு பெருசாக காட்டும். அப்படி லைட். என்னோடய குட்டி கண்ணு இப்போ பெரிய கண் ஆயிடுச்சு பார்த்தீங்களா. கான்டோர் பண்ண போகிறோம். அதுக்கு நான் வந்து கீகோ மிலானோவோட 03 பர்ஃபெக்ட் டேன் யூஸ் பண்ணுறேன். தெரியல. ஓகே, ஒருத்தவங்களுக்கு ப்ராட் ஃபேஸ் இருந்தால் கூட அதை வந்து டோண்டாக ஒரு மாதிரி ஸ்லிம்மாக காட்டுறதுக்கு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னா, இங்கே கீழே, அதாவது இங்கே பண்ணால் தான் ஹை சீக் போன் மாதிரி தெரியும், இந்த இடத்துல நிறைய இடம் இருக்கும். அண்ட் இந்த இடத்த வந்து ஷேட் பண்ண உடனே அந்த இடம் உள்ளே போயிடும், லைட்டு படாமல் இப்படி போயிடும். ஸோ அப்போ வந்து சூப்பர் ஒல்லியாக தெரியும். நிறைய பேர் பண்ணுறது இப்படி கீழே பண்ணி அதுவும் இங்கே வரைக்கும் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. ஸோ இந்த இடம் குண்டாக தெரியும், வெயிட் போட்ட மாதிரி தெரியும். அண்ட் வந்து இங்கே இந்த ஃபோல்டு வர்றதுனால ஏஜ்டாகவும் தெரியும். ஸோ எப்பயுமே இங்கே பண்ணுங்கள், இங்கேயோடு நிறுத்திடுங்க. இந்த இடம் வந்து டச் பண்ண வேண்டாம். ஜா லைன் இருக்குல்ல, அதையும் பண்ணணும். பேக்ட் ஹைலைட்டர் ஃப்ரம் பேக், ரொம்ப பிடிச்சது. சரி, ஆக்சுவலி வந்து ரீசெண்டாக வந்து இன்ஸ்டாவில் நிறையா ஃபில்டர்ஸ் ட்ரை பண்ணேன். அதில் வந்து ஒரு ஃபில்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. ஸோ நான் என்ன பண்ணேன்னா வந்து அந்த ஃபில்டரோட என் ஃபேஸையும் அந்த ஃபில்டர் இல்லாமல் என் ஃபேஸையும் மாற்றி ஸ்டடி பண்ணிவிட்டு, அந்த ஃபில்டரில் எப்படி வந்து ஹைலைட் பண்ணியிருக்காங்க, இன்னும் எங்கெல்லாம் இந்த நோஸ் டிப்லாம் அங்கேருந்து கற்றுக்கிட்டேன். அப்புறம் வந்து எப்படி கான்டோர் பண்ணியிருக்காங்க, என்னோடய லிப்பை எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க, இப்படி ஒன்றுத்தையும் பார்த்து அப்படியே டப்பா அடித்து ஒரு மேக்கப் பண்ணி பார்த்தா அந்த ஃபில்டர் இல்லாமலே இன்னும் மேக்கப்லேயே வந்து அவ்வளோ அழகான ஒரு லுக் எனக்கு கிடச்சிது. ஸோ அதை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு ஃபில்டர் பிடிச்சிச்சின்னா அதில் என்ன பண்ணியிருக்காங்கன்றதை பார்த்து அதை மேக்கப்பில் கொண்டு வர பார்த்தீங்கன்னா, அந்த ஃபில்டர் போடாமலே நம்ம வந்து ஃபோட்டோவில் வந்து அந்த ஃபில்டர் போட்ட மாதிரி அழகாக இருக்கும். ஸோ தேங்க் மீ லேட்டர். அக்காவோட கெட் சீக்கி கோரல் அண்ட் பீச் ரெண்டுமே இருக்கும். நான் என்ன பண்ணுவேன்னா, இப்படி 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 பண்ணி இப்படி 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 பண்ணி இப்படி 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 பண்ணிடுவேன். லிப்ஸ்டிக், ஓகே, எனக்கு 2 லிப்ஸ்டிக் ரொம்ப 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 பிடிக்கும். நம்பர் 1 வந்து பாபி ப்ரௌனோட கேமிசோல் 4. ஓகே, இது வந்து எக்ஸ்பென்சிவ், ஆனால் வந்து லிப்பை வந்து ரொம்ப ப்ரொடெக்ட் பண்ணும். இப்போ சில லாங் ஸ்டே லிப்ஸ்டிக்லாம் போட்டு எடுக்கும்போது ரொம்ப ட்ரை ஆகிடும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. பட் அதெல்லாம் இதில் இல்லவே இல்லை. கொடுக்குற காசுக்கு இட்ஸ் ஒர்த் இட். பட் என்னோடய செகண்ட் ஃபேவரட் லிப்ஸ்டிக் இருக்குல்ல, அது இதே மாதிரி ஒரு ரிசல்ட் தான், அவுட்புட்டை தான் கொடுக்கும் அப்பியரன்ஸ் வைஸ். பட் ஆனால் வந்து அதுதான் வந்து எனக்கு பாபி ப்ரௌனோட ரொம்ப பிடிச்சி. மேபெலின் சூப்பர் ஸ்டே மேட்டி இங்க் 210 வெர்சடைல். இதை நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், என்னோடய மோஸ்ட் ஃபேவரட். ஆனால் இதில் இருக்க ஒரு பிரச்சனை என்னென்னா வந்து லிப்பை ரொம்ப டேமேஜ் பண்ணும், ட்ரை பண்ணும். பட் வந்து இப்போ நம்ம எங்கேயாவது வெளில போகிறோம், ஒரு 5-6 ஹவர்ஸ் வந்து இருக்க போகிறோம் வெளியில், சும்மா லிப்ஸ்டிக் போட முடியாதுன்னா இதை நம்பி போட்டுட்டு போகலாம், அப்படியே இருக்கும். வீட்டுக்கு வந்து தேய்ச்சி எடுக்கணும், அதுதான் எனக்கு பிடிக்காத விஷயமும் ஆனால் பிடிச்ச விஷயமும் கூட. இல்லை சூப்பர்ல, இதோட பெரிய ஃபேன் நான். சூப்பராக இருக்கா? இது வந்து மேட்டி லுக்கா. இது வந்து நான் கொஞ்சம் க்ளாஸியாக மாற்றணுன்னா ஐ யூஸ் கீகோ மிலானோ இந்த 3D ஹைட்ரா
3D ஹைட்ரா லிப் கிளாஸ் இருக்குல்ல, இதை நான் யூஸ் பண்ணுவேன். போட்டோன்னா வந்து அவ்வளோ சூப்பர் கிளாஸி ஃபீல் வந்துடும். ஸோ அவ்வளோதான், அம்பிடுதே முடிஞ்சு போச்சு. மேக்கப் வந்து ஒரு ஆர்ட், அது ஒரு மேஜிக். அதை சரியாக புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஸ்கின் டோன் என்ன, நம்மளுக்கு எது சூட் ஆகும், இது எல்லாத்தையும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு பண்ணும்போது நம்ம அழகை இன்னும் அழகாக்கி காட்டும். மேக்கப் போட்டுட்டு ஒரு இடத்துக்கு போகும்போது நம்மளோட கான்ஃபிடென்ஸ் எவ்வளோ அதிகமாகும்னு உங்களுக்கே தெரியும். பட் அதுக்காக மேக்கப்பை எடுத்த உடனே நம்மளோட ஓன் ஸ்கின்னில் இருக்கும்போது அந்த கான்ஃபிடென்ஸ்லாம் போயிடணும் அப்படின்னு இல்லை. மேக்கப் எடுத்தாலும் நம்ம அழகாக இருக்கணும். மேக்கப் அப்படின்றது நம்மளுக்கு அழகு சேர்க்குற ஒரு விஷயமா இருக்கணும். நம்மளோட மகுடத்தை நிறைவு செய்கிற ஒரு வைரக்கல் தான் மேக்கப். பட் நம்மளுக்குன்னு ஒரு மகுடம் இருக்குது, ஸோ அதையும் நம்ம பார்த்துக்கணும். நான் எப்பயும் சொல்கிற மாதிரி உங்கள் ஸ்கின்னை பார்த்துக்கோங்க, நல்லா ஹாப்பியாக இருங்க, ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ வாழ்க்கையை வாழ கற்றுக்கோங்க, நல்லா தூங்குங்க, நிறைய தண்ணி குடிங்க, குட்டி மொக்க ஜோக்காக இருந்தாலும் மனசு விட்டு நல்லா சரிங்க, ஹாப்பியாக இருங்க, ஸ்கின்னை பார்த்துக்கோங்க. நம்மளுக்கு நல்ல ஸ்கின்னும் முக்கியம், மேக்கப்பும் முக்கியம். ஸோ ரெண்டுத்துக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். I'll see you next week with another interesting video. Till then, stay safe. I love you all so much. Meow.